சொர்க்கத்தில் ஒன்று சேர்ந்து செல்லக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. குறிப்பாக வயது வந்ததற்கு பின்னால் இன்னும் மனமுடித்து கொடுக்க இயலாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் குமர்களுக்கு கண்ணியமான இடங்களிலே பொருத்தமான ஜோடிகளை உரிய காலத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. மனமுடித்த கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை புரிந்தும் விட்டு கொடுத்தும் மனம் ஒத்தும் வாழக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. மனமுடித்ததற்கு பின்னால் யார் இன்னும் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சாலிஹான சந்ததிகளை தந்தருள்வானாக. நம்முடைய மக்களை எல்லாம் அல்லாஹ் சீதேவிகளாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராவுடைய எல்லா தேவைகளையும் கருணையில் ரஹ்மானவைகளை சாலிஹீன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நல்லோர்களுடைய பொருட்டினால் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, நிகழ்ச்சி ஏறத்தாழ இறுதிக்கு வந்து விட்டது. வந்து பேசிய அனைத்து உலமாக்களுமே நாடு இருந்த உலமாக்கள், அவருடைய பேச்சையெல்லாம் விடிய விடிய கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவ்வளவு பேசக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். இருந்தாலும் கால நேரத்தை சுருக்கி மேலும் சில நிகழ்ச்சிகள் இருப்பதால் நாம் அவர்கள் சுருக்கமாக முடித்து கொண்டார்கள். அடுத்தபடியாக இப்பொழுது ஹசரத் அவர்கள், காஜா மைதீன் ஹசரத் அவர்கள் ஆலிம் புலவர் அவர்களுக்கு பொன்னாடை போத்துவார்கள். नारे तकबीर, அல்லாஹு அக்பர், नारे तकबीर, அல்லாஹு அக்பர், नारे तकबीर, அல்லாஹு அக்பர். அடுத்ததாக ஆலிம் புலவர் கலீஃபா அவர்கள் ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போத்துவார்கள். அடுத்ததாக नारे तकबीर, அல்லாஹு அக்பர், नारे तकबीर, அல்லாஹு அக்பர், नारे तकबीर, அல்லாஹு அக்பர். இப்பொழுது பரிசு பெறக்கூடியவருடைய பெயர்ல படிக்கிறோம். முகமது அஸ்கர் அவர்கள் முதல் பரிசு ரூபாய் 10,000 பெறுகிறார்கள் பேச்சு போட்டியில். கொஞ்சம் வாங்க, வரிசையா வந்துட்டாருங்க. அடுத்ததாக இரண்டாவது பரிசு முகமது வாஜித் அவர்கள் ரூபாய் 7,000 பெறுகிறார்கள் பேச்சு போட்டியில். அடுத்ததாக என் முஹிபுல்லா அவர்கள் ரூபாய் 5,000 பெறுகிறார்கள் மூன்றாவது பரிசு பேச்சு போட்டியில். ஆறுதல் பரிசு என் பாதுஷா அவர்கள் ரூபாய் 1000 பெறுகிறார்கள். அடுத்ததாக முகமது இஸ்மாயில் அவர்கள். முஹிபுல்லா வந்துட்டாரா? இல்லன்னா வச்சிருங்க, வாங்க முஹிபுல்லா, வாங்க முன்னால வாங்க. ஓ போட்டோ எடுத்து அவர் இல்ல போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப வரிசை வரட்டும், கொஞ்சம் கொடுங்க. அடுத்த அடுத்து வாங்க, அங்கே வாங்க, அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுங்க இதுல. கொடுங்க. அடுத்து என் பாதுஷா, பாதுஷா நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க. அடுத்த முகமது இஸ்மாயில். அடுத்த கட்டுரை போட்டியில் பரிசு பெற்ற பெண் பிள்ளைகளுக்கு ஏ காமிலா டாக்டர் ஆஃப் முஸ்தபா ஹசரத் அவர்கள் தாப்பெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். மகன்கிட்ட கொடுத்துருங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க, நீங்களே கொடுங்க. அடுத்ததாக ஜுவைரியா பேகம் இருக்காங்களா? இல்லைன்னா நாளைக்கு வந்து இங்க வந்து வாங்கிக்கலாம். அனிசா பான் இருக்காங்களா? ஜுவைரா இருக்காங்களா? வாங்க, வராங்களா? ஜுவைரா பேகம் இரண்டாவது பரிசு ரூபாய் 7,000. மூன்றாவது பரிசு அனிசா பானு கூலாம்பாடி ரூபாய் 5,000. அடுத்த ஆறுதல் பரிசு ரஹ்மத் நிசா பெரம்பலூர் ரூபாய் 1000. முனீரா டாக்டர் ஆஃப் ஜாஃபருதீன் ரூபாய் 1000. ரஹ்மத் நிசா வராங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க. ரஹ்மத் நிசா பேரு பார்த்து பண்ண கரெக்டா. முனீரா கொடுத்தாச்சா? எல்லாம் வாங்கிட்டாங்களா? சரி. ஆறுதல் பரிசு வந்து அங்க மேடல் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அவசரம் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. முடிஞ்சா இன்னைக்கு வாங்க, இல்ல நாளை கூட அவங்க டோக்கனை கொடுத்து இங்க வந்து வாங்கிக்கலாம், எங்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். அடிச்சு பிடிச்சு வாங்கணும் அவசியம் இல்ல. அடுத்ததாக சகோதரர்களே, ஒரு நாங்க ஏற்பாடு செய்தது ஏன்னா இது எங்களுக்கு ஒரு முதல் முயற்சி. எந்த அளவுக்கு ஜனங்க இதை சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படி அப்படிங்கறதுல சந்தேகத்துல ரொம்ப ஒரு தயக்கத்துல தான் நாங்க ஏற்பாடு பண்ணோம். அதனால எங்களுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஒரு லிமிட்ல தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த இது செயல இந்த கூட்டத்தார்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டான் போல் தெரிகிறது. எனவே நாங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்குக்கு மேலாகவே மக்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று நாங்கள் பல ஆயிரம் முறை அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இருக்கிறோம். நாங்கள் தப்ரூக் சாப்பாடு ஏற்பாடு செய்தது பெரியவர்களுக்கு மட்டும்தான்.
இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பெரியவர்கள் ஆண்களுக்கும் பெரியவர்கள் பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுக்குற சூழ்நிலை இருக்கு. யாருக்காவது சில பேருக்கு கிடைக்காம போயிட்டா கூட அதுக்காக நீங்க அதுக்கு சிரமப்பட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடங்களை நம்ம இன்னும் சிறப்பான தயாரிப்புகள் செய்யலாம். ஆமா, ஒரு குடும்பத்துக்கு ஒன்றும் இல்லாட்டா அவங்க ஹக்கில் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்காம குழந்தைங்களுக்குன்னு வாங்காம வரிசையா வாங்கிட்டீங்கன்னாக்கா அநேகமா பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்காச்சும் மிஸ் ஆயிட்டா கூட நீங்க கொஞ்சம் தயவு செய்து மனசு பெருமனசு வச்சுக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடங்களை இந்த நல்ல நேரமா செய்வோம், நல்ல நேரமா செய்வோம். இல்ல வாலண்டியர்ஸ் நீங்க அந்த இதை சப்ளை பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யுங்க. என்ன ஏற்பாடு பண்றீங்கன்னு வண்டியில வந்துருச்சா? சாப்பாடு வந்துருச்சுன்னா நீங்க வரிசையா கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. யாரும் அங்கிருந்து மூவ் பண்ண வேண்டாம். என்ன இவங்க நன்றி உரை சொல்ல வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் துவா இருக்கு, அதை முடிச்சு கிளம்பிக்கலாம். அதுக்குள்ள இன்ஷால்லா அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்ஷால்லா இதை பொருந்திக்குங்க, நீங்க துவா செய்யுங்க. அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பா ஆரம்பத்திலே நம்ம நல்ல பெரிய அளவுல செஞ்சு ஆரம்பத்துல மௌலிது ஓதி அஜித் சொன்ன மாதிரி ஆரம்பிப்போம், நல்லா சிறப்பா செய்வோம். அல்லா தஆலா நம்மள காலமெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்திலேயே நம்மளை தக்க வைத்து அல்லா ரசூல் காட்ட நல்ல வழியில் நம்மளே நம்ம சந்ததியில் ஆக்கி வைக்க அருள் புரிவானாக என்று துவா செய்து இப்பொழுது நன்றி உரை கலீஃபா முகமது காசிம் அவர்கள் சொல்லுவார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பேச்சாளர்களே, குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் ஜமாத் உலமா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் மூவரும் சேர்ந்து இணைந்து இந்த பெருவிழாவை நடத்தினோம். மக்களுடைய இவ்வளவு பெரிய ஆதரவை பார்த்து உங்களுடைய ஒத்துழைப்பை பார்த்து நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ரப்பு இதை கபூல் செய்து விட்டான் என்றே நம்புகிறேன். வீக்குளத்தைச் சேர்ந்த வாலிபர்களும் வீக்குளத்தூர் ஹலீஃபா சர்க்கார் அவர்களும் வருகை தந்து நமக்கு பெரும் உதவி செய்திருக்கிறார்கள். இவ்விழாவிலே கலந்து கொண்டு பேசிய பேராசிரியர் KM காதர்பதீன் MA அவர்களுக்கும் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கும் PA அப்துல் ஹாஜமுதீன் ஹஜரத் அவர்களுக்கும் நாங்கள் பெரிதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். மார்க்கத்துடைய முழு விஷயங்களையும் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய அக்கீதாவை புட்டு வைத்து விட்டார்கள். அவர்கள் இன்று உலகத்தில் எப்படி சுன்னத்துல் ஜமாஅத்தார்கள் நடந்து கொள்ள வேண்டும், இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி வாலிபர்களும் நம்முடைய சகோதரர்களும் உதாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய அறிவுரையை பகிர்ந்து விட்டார்கள். இதற்கு நீங்கள் கோடி கோடி நன்மையை பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புகிறேன். அதே மாதிரி இந்த விழாவிற்கு மிக திரளாக வந்த உள்ளூர் வெளியூர் ஜமாத்தார்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். பெண்கள் குறிப்பாக மிக அதிகமாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய ஹாஜமுதீன் ஹஜரத் அவர்கள் ஒரு பெரிய நீண்ட அறிவுரையை கொடுத்து விட்டார்கள். எந்தெந்த கிதாபுகளில் எங்கெங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெண்களுடைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்துரைத்து விட்டார்கள். இது எங்குமே நீங்கள் கேட்க முடியாத ஒரு மிகப்பெரிய பயனாக அமைகிறது என்று நான் நினைக்கின்றேன். அது ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் இன்று நாம் எப்படி சுதாரிக்க வேண்டும், என்ன நிலைமை நடந்து கொண்டிருக்கிறதோ, நம்மை கவுக்கக்கூடிய பல கூட்டங்கள் இருக்கிறது, அவைகளிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் அறிவுரை வாழ்ந்தார்கள். அவளெல்லாம் நீங்கள் கேட்டு உணர்வு பெற்றீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் உணர்வு பெற்றுவிட்டாலே நாங்கள் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்று கருதுகிறோம். எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று நம்புகிறோம். ரப்பு தஆலா அதை நிறைவேற்றி தருவானாக. இந்த இடத்தை மனமோந்து நடத்தி கொள்வதற்கு அனுமதி கொடுத்த அந்த நால்வருக்கும், இந்த இடத்தை சுத்தம் பண்ணி மின் அமைப்புகளெல்லாம் ஒளிவிளக்கெல்லாம் போட்டு உதவி செய்த சிவா அவர்களுக்கும், நிறைய CD அமைத்து கொடுத்துக்கூடிய அப்துல்லா அவர்களுக்கும், நமக்கு பாதுகாப்பளித்த போலீஸ் அதிகாரி அவர்களுக்கும் நாம் மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நகராட்சி அவர்களுக்கும் இதற்கு பாரிய
கவுன்சிலர் 4வது கவுன்சிலர் பாரி அவர்களுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் நீடு வாழ வேண்டும், நிறைய நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். அதே மாதிரி எல்லா விதமான உதவிகளையும் செய்ய தூண்டிய ரப்பு தாலாவுக்கு நாம் மிக கடமைப்பட்டிருக்கிறோம். அவனுக்கு நாம் எல்லோரும் தனிப்பட்ட முறையிலே இந்த விழா வெற்றி பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் நீங்கள் தொழுகைக்கு பிறகு இறைவனிடத்திலே துஆ செய்ய வேண்டும். இப்படி ஒரு விழிப்புணர்வு மாநாடு நடத்தி மிக குறுகிய காலத்தில் மிகச் சிறப்பாக மிகச் சிறந்த பேச்சாளர்களை வைத்து நமக்கு அறிவுரை வழங்கியவர்களுக்கும் இதை கேட்டு பயன்பெற்ற மக்களுக்கும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு பெரிய பலனை நாம் நீண்ட கித்தாபுகளில் 7 வருஷம் 10 வருஷம் படித்தாலும் கூட நாம் அறிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை மிக சுருக்கமாக நமக்கு ஜூஸாக பிழிந்து கொடுத்து விட்ட இந்த பேச்சாளரை எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை பெற வைத்து விட்டார்கள். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கத்தை அவர்கள் 23 ஆண்டுகளிலே பரப்பி அது இன்று நம்முடைய வர்க்கத்திற்கும் நம்முடைய பெரம்பலூர் மாதிரி உள்ள கிராமங்களுக்கும் அந்த இஸ்லாம் இன்று வந்து இருக்கிறது என்று சொன்னால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடின உழைப்பு தான். There is no substitute for hard work என்பது இந்திரா காந்தியினுடைய 20 அம்ச கொள்கையிலே ஒன்று. கடின உழைப்பிற்கு ஈடு இணையில்லை என்று சொல்வார்கள். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடின உழைப்பு எந்த உலகத்திலும் எந்த மனிதனும் எடுத்துக்கொள்ளவில்லை, எந்த நபிகளும் எடுத்துக்கொள்ளவில்லை. நபிகளுக்கெல்லாம் தலைவராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிகளும் படாத கஷ்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் மிக கடினமான உழைப்பின் காரணமாக இந்த ஈமானை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அவளுக்கு நாம் செலவாத்து சொல்ல வேண்டும். இரவும் போலும் ஓயாமல் செலவாத்து சொன்னால் நாம் அவருடைய அன்பை பெற முடியும், சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறை திருப்தியை நாம் பெறுவோம், என்றுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை ஓடுவோம் என்பதாக கேட்டுக்கொண்டு, இது விடுபட்டிருந்தால் ஏதாவது யாருக்கும் நன்றி சொல்லாமல் விடுபட்டிருந்தால் மன்னித்தருவாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பெரும் உதவிக்கு, உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு, பொருளாலும் உடலாலும் உழைப்புக்கு தந்த அனைவர்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். திருச்சி மாவட்ட தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பில் ஹாஜா முஹைதீன் ஹசரத் அவர்களுக்கு சால்வை அணித்து கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே ரிசாலத், யா ரசூலல்லாஹ். கண்ணியத்திற்குரிய ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே ரிசாலத். அல்லாஹ் எல்லோரும் அனைவரும் எழுந்திருத்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சலாம் வைத்து ஓதப்படுகிறது. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். அஷ்ரகல் பத்ரு அலைனா فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه سروري. أنت شمس أنت بدر أنت نور فوق نوري. أنت يكسر وغالي أنت مصباح الصدور.